அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட் மொபைல் ஆப். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 10 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவில் 10வது இடத்தில் இருக்கக்கூடிய சேனல் சோதனைகள் 2.34 மில்லியன் சந்தாதாரர்களுடன் 10வது சிறந்த தமிழ் யூடியூப் சேனல் ஆகும். சேனல் இதுவரை 70+ வீடியோக்களை பதிவேற்றியுள்ளது. இந்த சேனலின் உரிமையாளர் இளைஞர்களுக்கான வேடிக்கையான வீடியோக்களை உருவாக்குகின்றனர். இந்த சேனல் 25 ஜூலை 2018 ஆண்டு அன்று தொடங்கப்பட்டது. அடுத்ததாக 9வது இடத்தில் இருக்கக்கூடிய சேனல் பரிதாபங்கள் யூடியூப் சேனல். பரிதாபங்கள் சுதாகர் மற்றும் பரிதாபங்கள் கோபி ஆகியோருக்கு சொந்தமானது. இது 4.59 மில்லியன் சந்தாதாரர்களுடன் அதிக சந்தா பெற்ற தமிழ் யூடியூப் சேனல்களில் 9வது இடத்தில் உள்ளது. சேனல் இதுவரை 226 வீடியோக்களை பதிவேற்றியுள்ளது. அடுத்ததாக 8வது இடத்தில் கருப்பு ஆடு 4.54 மில்லியன் சந்தாதாரர்களுடன் ஃப்ளாக்ஷிப் 8வது அதிக சந்தா பெற்ற தமிழ் யூடியூப் சேனல் ஆகும். சேனலின் நிறுவனர் RJ விக்னேஷ். சேனல் இதுவரை 1000+ வீடியோக்களை பதிவேற்றியுள்ளது. அடுத்ததாக 7வது இடத்தில் நக்சலைட்டுகள் என்பது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல். 5.1 மில்லியன் சந்தாதாரர்களுடன் இது 7வது அதிக சந்தா பெற்ற தமிழ் யூடியூப் சேனல் ஆகும். சேனல் இதுவரை 360 வீடியோக்களை பதிவேற்றம் செய்துள்ளது. அடுத்ததாக 6வது இடத்தில் பார்க்கக்கூடிய சேனல் கிராம உணவு தொழிற்சாலை. 6வது அதிக சப்ஸ்கிரைப் பெற்ற தமிழ் யூடியூப் சேனல் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி ஆகும். சேனலுக்கு 4.76 மில்லியன் சந்தாதாரர்கள் உள்ளனர். சேனல் இதுவரை 410 வீடியோக்களை பதிவேற்றியுள்ளது. சேனல் 2015 ஆண்டில் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய சேனல் மெட்ராஸ் சமையல். இந்த சேனலானது 5வது இடத்தில் உள்ளது. மெட்ராஸ் சமையல் உரிமையாளரான ஸ்டெப்பி தமிழ்நாட்டின் 5வது சிறந்த யூடியூபர் ஆவார். 5.7 மில்லியன் சந்தாதாரர்களுடன் 5வது அதிக சந்தா பெற்ற தமிழ் யூடியூப் சேனல் மெட்ராஸ் சமையல் ஆகும். சேனல் இதுவரை 597 வீடியோக்களை பதிவேற்றியுள்ளது. மெட்ராஸ் சேனல் யூடியூப் 8 டிசம்பர் 2015 ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய சேனல் அனைவரும் அறிந்த மதன் கௌரி. இந்த சேனலானது 4வது இடத்தில் உள்ளது. மதன் கௌரி தமிழ்நாட்டின் 4வது சிறந்த யூடியூபர் ஆவார். 6.7 மில்லியன் சந்தாதாரர்களுடன் 4வது அதிக சந்தா பெற்ற தமிழ் யூடியூப் சேனல் மதன் கௌரி. அவர் இதுவரை 1700 மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றம் செய்துள்ளார். அடுத்ததாக 3வது இடத்தில் மைக்செட் என்ற சேனல் உள்ளது. 3வது அதிக சந்தா பெற்ற தமிழ் சேனல் மைக்செட் ஆகும். சேனலுக்கு 7.72 மில்லியன் சந்தாதாரர்கள் உள்ளனர். இந்த யூடியூப் சேனல் இதுவரை 41 வீடியோக்களை பதிவேற்றியுள்ளது. இந்த சேனல் பொழுதுபோக்கு வீடியோக்களை உருவாக்குகிறது. இந்த சேனலானது 5 ஜூலை 2017 அன்று தொடங்கப்பட்டது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய சேனல் 2வது இடத்தில் பிஹைண்ட் வாட்ச் உள்ளது. தமிழ் யூடியூப் சேனல்களில் 2வது அதிக சந்தாதாரர்கள் இருப்பது பிஹைண்ட் வாட்ச் ஆகும். சேனலுக்கு 11.5 மில்லியன் சந்தாதாரர்கள் உள்ளனர். இந்த யூடியூப் சேனல் இதுவரை 2400 மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றியுள்ளது. சேனல் 2010 ஆண்டில் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக 1வது இடத்தில் இருக்கக்கூடிய சேனல் கிராமத்து சமையல் சேனல். தமிழ்நாட்டின் சிறந்த யூடியூபர் வில்லேஜ் சமையல் சேனலின் உரிமையாளர். அதிக சப்ஸ்கிரைப் பெற்ற முதல் தமிழ் யூடியூப் சேனல் வில்லேஜ் சமையல் சேனல் ஆகும். சேனலுக்கு 20.07 மில்லியன் சந்தாதாரர்கள் உள்ளனர். கிராமத்து சமையல் சேனல் இதுவரை 200க்கும் மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றியுள்ளது. இந்த சேனல் யூடியூபில் அதிக சப்ஸ்கிரைப் கொண்ட 1வது இடத்தில் இருக்கக்கூடிய சேனல் ஆகும்.